இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் வந்து ஒரு பேபி ஸ்கூல்ல வந்து ஹெல்ப்பரா ஒர்க் பண்றேன். எனக்கு வந்து லவ் மேரேஜ் தான். ஆக்சுவலா எனக்கு வந்து ஒரு 12 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. 12 வயசுலயேவா? 12 வயசுல ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து 20 வயசு ஆகுது. தம்பிக்கு வந்து 19 வயசு. இடையில வந்து 2013ல வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உங்களுக்கா? எனக்கு. ஆ. ஆக்சிடென்ட் ஆயிட்டு இந்த லெக் இது வரைக்குமே இல்ல. இல்லனா கால் இல்லையா? ஃபுல்லா இல்ல. சும்மா இதுக்கு தான் வச்சிருக்கு. ஷோக்கு. ப்ராஸ்டேட் லெக் சார் அது. இந்த வேலைக்கு போகும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, காலையில எழுந்திச்சிட்டு இந்த லெக் போட்டுட்டு வீட்டுக்குள்ள நடக்க முடியாது. தாவி தாவி தாவின்னு நடக்கணும். அந்த கால்ல வச்சு நடக்க முடியாது. இந்த இந்த ஒரு லெக்கில் தாவி தாவி நடக்கும்போது சமயத்தில் கீழே விழுவேன். காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சி 8 மணிக்குள்ளே நான் ஸ்கூல் கிளம்பணும். ஸ்கூலில் போயிட்டு ஸ்கூல் வேலை வந்து 4 மணிக்கு முடியும். 4 மணிக்கு முடிஞ்ச பிறகு நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர், அதாவது ஸ்விம்மிங் பிளேயர். நேஷ்னல்ஸில் கிட்டத்தட்ட வந்து 37 மெடல் அடிச்சிருக்கேன். ஸ்டேட் லெவல்லையும் நேஷ்னல் லெவலில் 2 மெடல். ரீசெண்டாக கேலோ இந்தியாவில் வந்து 3rd மெடல் அடித்தேன். இப்போது இந்த வருஷம் அடித்தேன். ஆனால் வந்து இதில் என்ன ஒரு விஷயம்னா, நான் ஒண்டி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அதாவது நான் ஒண்டி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? எனக்கு வந்து 6000 ரூபாய் சம்பளம். ப்ளஸ் வந்து அவங்க ஓட்டுறாங்க சார் பார்ட் டைமாக. 6 o'clockலேருந்து நைட்டு 12 o'clock ஓட்டுவாங்க. நான் ஒரு நேஷ்னலில் நான் வந்து மெடல் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் போகணுன்றதோட என்னோட கனவு. இந்த பணம் பத்தலைங்கிறதுக்காக வந்து ஓட்டணும். என்னுடைய கனவு இருக்குது இல்லைங்களா, அந்த கனவையும் நான் பார்த்தாகணும். இவங்க வந்து காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே சமைச்சு வச்சுட்டு நான் டெலிவரிக்கு கிளம்பிடுவேன். ஆனால் இவங்களுக்கு கொஞ்ச நாளும் வந்து டெலிவரிக்கு போகிறேன்னே தெரியாது. நான் எங்கே போகிறேன்னா ஸ்விம்மிங் போவேன். 4 மணிக்கு இறங்குவேன், 6 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஓயாமல் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 6 மணிக்கு எந்திரிப்பேன். ரொம்ப டயர்டாக இருக்கும். சாப்பிட்ருக்க மாட்டேன். ஒர்க்லேயே ஓடிட்டு இருப்பேன். சாப்பிட்ருக்க மாட்டேன். மத்தியானம் சாப்பிட்ருக்க மாட்டேன். சப்போஸ் ஸ்கூலில் வந்து அந்த சத்துணவு வந்து மீந்துச்சுன்னா ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுவேன். இல்லைன்னா அதையும் சாப்பிட்றதில்ல. தண்ணி கொடுக்க காசு இருக்காது, 10 ரூபாய். ரொம்ப கஷ்டப்பட்டு தான். உங்களுக்கு என்ன சப்போர்ட் இருந்தால் நல்லா இருக்கும்? நீங்கள் அரசாங்க சைடில் இந்த சப்போர்ட் இருந்தால் நல்லா இருக்கும்னா என்ன சப்போர்ட் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார் எனக்கு ரெக்வஸ்ட் இருக்குது சார் கவர்மெண்ட்கிட்டேருந்து. என்னென்னா அம்மாவுக்கு வந்து ஒரு 2 ரெக்வஸ்ட் சொல்லிக்கிறேன். ஏன்னா அதுதான் என்னால் கேட்க முடியும். என்னால் கேட்க முடியும். அவங்க கேட்கறதுக்கு தயங்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, அம்மாவுக்கு வந்து ஒரு ஒழுங்கான லெக் இல்லை சார். ஒரு நல்ல லெக்கு வந்து அம்மாவுக்கு போடணுன்னா அந்த லெக்கால் அவங்களால நடக்க முடியாது, ரொம்ப தூரம் நடக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அம்மா வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால மந்த்லியாவது இந்த அளவு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க சார். ஒரு மெடல் பண்ணால் இவ்வளோ கொடுக்குறாங்க, இல்லைன்னா சொல்லலை. அந்த அமௌண்ட் எங்களுக்கு பத்த மாட்டேங்குது. இப்போ வந்து இவங்க ஸ்போர்ட்ஸில் வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கவர்மெண்ட் மூலிமா ஏதாவது ஹெல்ப் பண்ணால் அவங்க வந்து இன்னும் மெடல் பண்ணலாம். இன்டர்நேஷ்னல் அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இது அவங்களுக்கு திறமைகள் அவங்களுக்கு இருக்கு. ஓகே, அவங்க ட்ரைனிங் பண்ணதுக்கான உணவு வகைகளோ மற்ற விஷயங்களோ சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஆமாம் சார். கண்டிப்பாக நீங்கள் சொல்வதை உரியவரோட பார்வைக்கு போய் கண்டிப்பாக அதுக்கான விஷயம் நடக்கும்னு நான் நம்புகிறேன். காப்படாய்க்குமா? என் பெயர் பவானி சார். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் கன்சாலிடேட் பேயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் அணி செயலாளர் அவங்களுடைய அலுவலகத்தில் அலுவலக செயலாளராகவும் பணி புரிஞ்சிட்ருக்கேன். எனக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃபு போலியோனால் லைஃப் சரியில்லை. செகண்ட் ஹாஃபும் எனக்கு எல்லாரும் சொல்லிக்கிற மாதிரி லைஃப் அமையல. நானும் பாப்பா மட்டும்தான் இருக்கோம். சிங்கிள் பேரண்ட்டு தான். என் பொண்ணு அவள் வந்து இன்னொன்றுமே சொல்லிடுறேன் சார். எனக்கு மேரேஜ் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தோழர் சொன்ன மாதிரி தான், முதல்ல அவங்களுக்கு குழந்தை பிறக்குமான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, என்னுடைய பிளட் ரிலேஷன் இருக்கிறவங்களே என் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையோட துணியை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க, கால் நல்லா இருக்கா. ஏன்னா நான் மாற்றுத்திறனாளி அப்படின்றதுனால என் குழந்தை அப்படி பிறந்திருப்பாளோ அப்படின்றது தான். என் பொண்ணு இப்போது இந்த ஜான்வரியில் கராத்தே பிளாக் பெல்ட்டு சார், மார்ச்சில் சிலம்பம் பிளாக் பெல்ட் எடுக்க போகிறா. இது நான் என் ரிலேஷனுக்கு அதான் சொல்கிறேன். என் காலாக இருக்கிறவ என் மக தான். அம்மானா உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும் சார். அம்மாவும் அப்பாவும் அம்மா தான். 2 பேருமே அம்மா தான். அப்பாவும் அம்மா தான், அம்மாவும் அம்மா தான். எனக்கு அப்பா மிஸ் பண்ணிருக்கீங்களா? இல்லை, அப்பா பார்த்துற மாதிரி அம்மாவும் என்னை பார்த்துக்கிறாங்க. ஐ லவ் யூ மா. ஐ லவ் யூ டூ. சார் வணக்கம் சார். என் பேர் அன்னலக்ஷ்மி. ஓகே, நீங்கள் எப்போ உங்கள் கணவரை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க? நாங்கள் மேட்ரிமோனியில் தான் அப்ளை பண்ணியிருந்தோம். அப்புறம் என் வீட்டுக்காரர் பேசினார்.
பேசிட்டோன்னே எனக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஓகே, நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது அவங்க மாற்றுத்திறனாளிங்க உங்களுக்கு தெரியுமா? மாற்றுத்திறன் அவங்க ஃபோட்டோலாம் போட்டு தான் இருந்தாங்க. ஓ ஓகே. அவங்க ஆக்சுவலாக மாரத்தானில் இருக்காங்க. வீல் சேர் தள்ளுற மாதிரி அந்த ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க. அதை பார்த்து தான் உங்களுக்கு ரெக்வெஸ்ட்டே கொடுத்தேன். ஓகே, உங்களுக்கு இவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணணும், இவங்களை திருமணம் பண்ணணும் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதில் பார்த்தோன்னே அவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அந்த ஸ்போர்ட்ஸுக்காண்டி தான் அவங்கள நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன். இந்தியா ஃபர்ஸ்ட் வீல் சேர் மேரத்தான் உமன் இந்தியாவிலே நான். உங்களோட டவுட் சொல்லுங்க, எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு? எங்கே பார்த்தீங்க அவரை? காலேஜ் மேட்ஸ் சார். காலேஜ் மேட்ஸா? ஓகே. 3 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அப்புறம் வந்து என்னை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும். இவங்களை மேரேஜ் பண்ணிவிட்டு லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்குன்னு எனக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு. மேரேஜ் பண்ணிவிட்டு 1 இயர் வந்து பேபி இல்லை எங்களுக்கு. அதனால் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, ஓ இது 2 கையில் இல்லை, அதனால தான் இவங்களுக்கு குழந்தை இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஃபேமிலிஸ் ரிலேஷன்லாம் இருப்பாங்க சார் எல்லாருமே. ஆனால் எங்களுக்கு இப்போ 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. ஆமாம் சார். சூப்பராக இருக்காங்க, க்யூட்டாக இருக்காங்களே. இவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து கேட்பாங்க மேரேஜ் பண்ணும்போது வந்து உன்னால் நார்மலாக இருக்க முடியுமா, உன்னால் வந்து இப்போ நாங்கள் வந்து கை கோத்துட்டு போவோம், என் ஹஸ்பண்ட் என்னை தூக்குவார், உன்னால் முடியுமான்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அப்போ கேட்குறா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் கேட்டிருக்காங்க. அதுக்காகவே வந்து நான் வந்து ஒய்ஃபை வந்து தூக்கி வந்து ஒரு வீடியோ போட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சோம். ஓ அப்படியா? ஹேண்ட்லெஸ் ட்ரம்மர் சார் அவங்க. ஹேண்ட்லெஸ் ட்ரம்மர் சார். ஹேண்ட்லெஸ் ட்ரம்மரா? ஆமாம் சார். ஓ ஓகே. ஆமாம், இதுலேயே வந்து ஸ்டிக்கை வந்து கட்டி வந்து நான் வந்து ட்ரம்ஸ் வாசிப்பேன் சார். உண்மையில் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஆக்சுவலாக இவர் வந்து ப்ரொஃபஷனலாக அவங்க கூட ட்ரம்ஸ் பண்ணிட்டுருக்காரு. இவருக்கு உதவி பண்ணணுன்னு இல்லை, இவரோட திறமை உங்களுக்கு பிடித்திருந்து உங்களுக்கு இவரை யூஸ் பண்ணிக்கணும், கண்டிப்பாக ஒரு நிகழ்ச்சியில் இவர் ட்ரம்ஸ் வாசிச்சா நல்லா இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இவரோட கான்டாக்டை நம்ம டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கொடுப்பாங்க. உங்களோட நிகழ்ச்சியில் இவருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நினச்சிங்கன்னா தவறாமல் கால் பண்ணுங்கள்.